அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சில ஆசனங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கோமுகாசன் வித் ஹேண்ட் ட்விஸ்டிங். இதில் நம்மளோட இடுப்புக்கு கீழே இருக்க கால் வந்து நம்ம கிராஸ் லெக் பண்ணுவோம். நீஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். இதனால் நம்மளுக்கு வந்து ஹிப் ஓப்பனிங் கிடைக்கும். நம்மளோட கோர் மசில்ஸ், நீஸு, காஃப் மசில்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு இறுகத்தன்மை குறைஞ்சு நெகிழ்வுத்தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் நம்மளோட கைகளை ட்விஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஷோல்டர் ஜாயின்ஸு, நம்மளோட ஆர்ம்ஸ் இந்த ரீஜனுக்கெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். முதுகு வந்து நம்ம ஒரு கர்வ் ஷேப்பில் பண்ணுறதுனால நம்ம முதுகு முக்கியமாக வந்து நம்மளோட கழுத்துலேருந்து மேல் முதுகு வரைக்கும் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைக்கும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வலிகளை வந்து சரி பண்ணும். முக்கியமாக நம்மளோட சர்விக்கல் பெயின் வந்து ரிலீவ் ஆகும். அடுத்ததாக மார்ஜரி வித் லெக் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இதில் வந்து லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும், பாடி பேலன்ஸ் கிடைக்குது. அட் த சேம் டைம் நம்மளோட லோயர் பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளோட லோ பேக்கில் இருக்கக்கூடிய பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ அதே போல் நம்ம வந்து சுவாசத்தோடு இதை பண்ணுறச்சு நம்மளோட செஸ்ட் வந்து ஓப்பனிங் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கும். நம்மளோட முதுகோட மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இறுகத்தன்மை குறையுது. அங்கே இருக்கக்கூடிய பெயின்களை ரிலீவ் பண்ணுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சஷாங்காசன். இதில் நம்மளோட கைகளை நல்லா கீழே வச்சுட்டு நம்மளோட ஃபோர்ஹெட் வந்து ஃப்ளோரில் வைக்கிறதுனால நம்ம முதுகு தண்டு நல்லா ஒரு லென்த்தன் ஆகுது, ஸ்ட்ரெச் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரெச் மூலமாக நம்மளோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் பாடிக்கும் மைண்டுக்கும் கிடைக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட தலைப்பகுதிக்கு ரத்த ஓட்டம் நிறைய போகிறதுனால நம்மளோட மைண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு காம்னஸான ஒரு ஸ்டேட், ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலேருந்து நம்ம வெளியே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோயர் பேக்கில் இருக்கக்கூடிய பெயினும் இது ரிலீவ் பண்ணும். அடுத்ததாக உட்டான மாண்டுக்காசன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கைகளை நம்ம பேக்கில் கொண்டு போயிட்டு ஆப்போசிட் ஷோல்டர் பிளேடை டச் பண்ணுவோம். இதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட செஸ்ட் ஓப்பனிங் நல்லா கிடைக்குது. இதனால் நம்மளுக்கு வந்து மார்பு பகுதியில் நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். நம்மளோட பாடியில் லோயர் பார்ட் வரைக்கும் நல்ல ஒரு பிளட் சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிறதுனால முதுகு தண்டில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறைஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். இதுக்கப்புறமா இன்னும் பல பெனிஃபிட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, ஆத்மா வணக்கம்.